ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறியோ அதை நினச்சிக்கிட்டு இதை தொட்டு விட்டாய் தானே. வரப்போகிற அற்புதமான நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் கிடைக்கும்படி உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் எப்போவுமே நீ பார்க்குற விஷயங்களும் ஆசைப்படுற விஷயங்களும் எல்லாமே கைகளில் வந்து சேர்ந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதும் உன் நல்லதுக்கு தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. நாட்கள் நகர நகர உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் சரியாக நடக்கவே மாட்டேங்குதே நினச்சி சோர்ந்து போகாதே. நீ நல்லவன்னு வாங்கி வச்சிருக்க இந்த பட்டம் எதுக்கும் உதவ போகிறதில்ல. ஆனால் நீ செய்கிற நல்ல செயல்களும் நீ மற்றவங்களுக்கு செய்கிற உதவியும் நிச்சயமா உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான ஆயுதமாக இருக்குது. உனக்கு நிறைய திறமை இருந்தாலும் அதை நீ வெளிக்காட்டாம யாருக்கும் தெரியப்படுத்தாம அப்படியே பயன்படுத்தாம வச்சிருக்கும் பட்சத்தில் பயன்படுத்தாத திறமைங்கிறது தன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோ விஷயங்களை கற்று வச்சிருந்தாலும் எவ்வளோ அறிவாளித்தனமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிருந்தீனா ஒரு கட்டத்துக்கு மேலே அது உனக்கு மறந்து போயிடும். அதை எப்படி வெளிப்படுத்துவதுன்றது உனக்கு தெரியாமலே போயிடும். அதனால் எப்போவுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு, தெரிஞ்சுக்கிட்டே இரு. அதே நேரத்தில் அதை எப்படி உன் வாழ்க்கையில் பயன்படுத்தணும், எப்போது பயன்படுத்தணுங்கிறதையும் நல்லா யோசித்து செய்ய பழகு. வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில் உன் வாழ்க்கையில் வர்றது நல்லதாகவும் கெட்டதாகவும் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இரு. இன்பம் வரும்போது அதை ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போக பழகு. துன்பம் வரும்போது அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு நகர்ந்து போக பழகு. எப்போவுமே எந்த விஷயத்துக்காகவும் நீ தேங்கி நின்றுடக்கூடாது. ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு முகம் வாடி போகவும் கூடாது, மனசு வருத்தப்படவும் கூடாது. ஏன்னா தண்ணீர் ஒரே இடத்துல ரொம்ப நாள் தேங்கி நின்னா எப்படி சாக்கடையாக மாறி போகுமோ அதே போலதான் மனிதனுடைய மனசு ஒரே இடத்துல அப்படியே நின்றுடுச்சு, எந்த முயற்சியும் செய்யலை, திறமையை வெளிப்படுத்தலைன்னா அவன் வாழ்க்கையும் கழிவு நீர் போல கெட்டதாகவும் கஷ்டமாகவும் துன்பத்தை தரும் விதத்திலும் மாறிவிடும் என் செல்லமே. நீ அதனால தான் எங்கேயும் தேங்கி நிற்காம நதி போல ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ ஓடி போய்கிட்டே இருக்கிறதுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பன் கருப்பன் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நீ யாரையும் அடக்கி ஆள முயற்சி செய்யாதே. அதே போல யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்காதே. சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ வெறும் சத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உண்மையாக நேர்மையாக மட்டும் வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியனாகவும் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ள பிள்ளையாகவும் இருந்தாதான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். இப்போது இந்த கருப்பன் உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவேன். ஆனால் அதை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கிறதும் அதன் மூலமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்குன்றதை மறந்துடாத. எப்பவுமே உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ பயந்து வாழ்ந்தினா போதும். மற்றபடி அவங்களுக்கு இவங்களுக்காக வாழணும், அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு மகான் போல தெரியணும்னு நீ அவசியமே யோசிக்க வேணாம். நீ உண்மையா நேர்மையா சத்தியமா ஒழுக்கமா சாணக்கியத்தனமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. உன் மேலே நீ வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது மற்றவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட மிக பெரியதாக பலமானதாக இருக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற. அப்படி இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், என்னால் எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும் தானே. எந்த விஷயத்துலையுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சும்மா காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காம எது எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து அதன் முடிவை வெற்றிகரமாக ஆக்கி தர வேண்டியது உன் கைகளில் தான் இருக்குது. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் மனசில் கவலைகளை உண்டாக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பதை நிறுத்திக்கோ. அவங்கள பற்றி யோசிக்கிறதையும் தவிர்த்து விடு. ஏன்னா உன் வாழ்க்கையை நிம்மதியற்ற முறையில் வாழச் செய்கிற மனிதர்களை பற்றி சிந்திக்கும்போது அது கூட உனக்கு எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வந்து விட்டுடும். அதனால தான் எப்போவுமே நல்லதை யோசி, நல்லதை பேசு, நல்ல மனிதர்களுடன் மட்டும் பழகுன்னு சொல்கிறேன். கோபப்பட வேண்டிய நேரத்தில்
ஒருத்தன் எவ்வளவுதான் கோபத்தை உண்டாக்கினாலும் கூட அந்த இடத்தில் அமைதியா பொறுமையா இருந்துட்டீன்னா அடுத்த முறை நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய். ஏன்னா ஒரு மனிதன் எப்போது தான் மனசை கட்டுப்படுத்தி தன் கட்டுக்குள்ள வச்சுக்கிறானோ, மனக்கட்டுப்பாடுகளை தனக்குள் ஏற்படுத்தி கொள்கிறானோ, அவன்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீயும் பொறுமையா அமைதியா இருக்கும்போது உன் வாழ்க்கையில அனைத்துமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். ஒரு விஷயத்தை செய்யும்போது இது தவறா வந்துடுமோ, அது தப்பா முடிஞ்சிருமோன்னு சும்மா பயந்து பயந்து வாழ்வதை விட, தப்பா நடந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சரி செஞ்சுக்குவேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக செஞ்சுட்டு போகணும். அதே போல ஒரு காரியத்தில் இறங்கும்போது இவங்க நம்மளை ஏதாவது தப்பா பேசிடுவாங்களோ, அவங்க குறை சொல்லிடுவாங்களோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, என்னை தப்பா நினைக்கிறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லைன்னு உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகிக்கோ என் செல்லமே.